ஏண்டா உன் பொண்டாட்டி எங்கடா? அம்மா அவ தூங்கிட்டு இருக்காமா. ஆமா, ஊர்ல இல்லாத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்டா உனக்கு. 8 மணி வரைக்கும் தூங்குறாடா. போய் கூட்டிட்டு வாடா அவளை. ராதிகா, ராதிகா, என்னங்க? அம்மா கூப்பிடுறாங்க, எந்திரிச்சு வா. உங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் அதை செய் இதை செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா போங்க. இது என்னது? அங்க போனா அது கத்துது, இங்க போனா இது கத்துது. என்னதான் பண்றதோ. என்னடா வராளா? வராமா. சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஊர்ல இருந்து வராங்களாம். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வை, சரியா? ஐயோ, ஆவுன்னா கிளம்பி வந்துடுறாளுங்கப்பா சாமி. இதுங்களுக்கு என்ன வேலை செய்யறதுன்னா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இல்ல. என் பிள்ளைக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மீன் வறுவல், அப்படி இப்படின்னு நல்லா சூப்பரா சமைக்கிறேன். அவங்க வந்து ஒரு குறை சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு சமைச்சு போடுறேன். அண்ணி வீட்ல இருந்து எல்லாருமே வராங்களா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, இவ்ளோ செய்ய சொல்றீங்களே, எல்லாரும் வராங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் வரல, என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் தான் இவ்வளவும். சரிங்க அத்தை, செஞ்சிடலாம் அத்தை. மாமா இங்க வாங்க. என்ன ராதிகா? எனக்கெல்லாம் எதுவுமே சமைக்க தெரியாது. இத்தனை நாளா அந்த சாம்பார் குழம்பு வச்சு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நான்வெஜ் எல்லாம் சுத்தமா சமைக்க தெரியாது. என்னது, சமைக்க தெரியாதா? உனக்கு சமைக்க தெரியும் தாண்டி சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. ஆனா எனக்கு சமைக்க தெரியாது, நான் சமைக்க மாட்டேன். நான் எதுக்கு தங்கச்சிக்கெல்லாம் சமைச்சு போடணும்? எல்லாம் சமைச்சு போட முடியாது. சரி கோவப்படாத, நான் போய் கடையில வாங்கிட்டு வந்து தரேன். எல்லாமே நீயே சமைச்ச மாதிரி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. தயவு செஞ்சு கடையில வாங்கியிருக்கேன்னு சொல்லிடாத. ஒரு குழம்பு கூட வைக்க தெரியாதவளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. வாமா, வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இருங்க, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன காஃபி கள்ளி தண்ணி மாதிரி இருக்குது? ஆரம்பிச்சிட்டாளா? வந்த உடனே ஏதோ ஒன்று குறை சொல்லணும். பின்ன அம்மா மாதிரி தானே மாவா இருப்பா, அவளுக்கு மட்டும் என்ன வேற குணமா இருக்கும்? சரி, போய் பிரியாணி நிறைய செஞ்சு வை. என் பிள்ளைக்கு பிடிச்சது எல்லாமே நீ தான் செஞ்சு வைக்கணும். மாப்பிள்ளையும் அவரு நல்லா சாப்பிடுவாரு. எல்லாம் செஞ்சு வை, நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வேலை செய்யறது எங்க அம்மா பெத்து வச்சிருக்காங்களா? என்ன ராதிகா பண்ற? அம்மா கேக்குற, என் நாத்தனார் ஊர்ல இருந்து வந்துட்டாமா. வந்து அவளுக்கு அதை செய் இதை செய்யணும் எங்க மாமியார் எனக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்குதுமா. என்னது, உன் நாத்தனார் ஊர்ல இருந்து வந்துட்டாளா? உங்க மாமியாருக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் அதை பண்ணி இதை பண்ணு, உன்னை வேலை வாங்கிட்டே இருக்கிறத வேலை. சரி, போய் அதை செய்ய, இல்லைன்னா அதுவும் ஒரு சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரிம்மா. என்னம்மா, உன் மருமக உனக்குலாம் அடங்கி போயிருக்கிறாளா, இல்ல அதே மாதிரிதான் ஆடிக்கிட்டு இருக்காளா? அவ என்னைக்குதான் எனக்கு அடங்கி போயிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறா. வீட்டுல ஒரு வேலையும் செய்ய இருக்கிறது, சுத்தமா செய்யறது கிடையாது. அட பாவி மக்கா, எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். என் மாமியார் கிழவி அவ புள்ள வந்தது எப்படி சொல்லுது பாரு. இருக்கட்டும், எல்லாம் ஒரு 2 நாளைக்கு தானே, போனதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன்.